பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலான்ட்டு போயிட்டுருக்கேங்க. இங்கே வந்து 9 o'clock கூட முடிஞ்சிடும். ஏர்லி மார்னிங் ஏஞ்சி கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கணும். பட் ஏஞ்சது லேட் ஆயிடுச்சு. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பாடு வாங்க போயிட்டுருக்கேன். செம்ம பிளேஸாக இருக்குங்க, அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்குது, நல்ல பார்க்கக்கூடிய பிளேஸு. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அழைகின்றது. ஓகே, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். மெனு பார்த்தீங்களாங்க, இதில் பாதி எனக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா காஃபி டீன்னு போட்டிருந்துச்சு. நாங்கள் எதுவுமே குடிக்க மாட்டோம். அதனால நல்லா டீசெண்டாக ஒரு எக் வச்ச சாண்ட்விச் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்களா, மேப்பை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய மேப்பாக இருக்குது பாருங்கள். ஒரு இந்தியா மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் முடியாது. நம்ம ஹோட்டல்லேருந்து போகிற வழியிலேயே இந்த ரிவர், இந்த ஆறு வந்து ஓடுது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியிலே இறங்கி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போனோம். கூடவே ரொம்ப பக்கத்தில் போய் உட்காந்து பார்க்குற ஒரு வாய்ப்பெல்லாம் கிடச்சிது எனக்கு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஃபால்ஸ்லாம் கண்ணில் படுது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க, பாருங்க நீங்களே.
போகிற ஃபால்ஸ் பார்த்துட்டே போகும்போது அதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா ஹோட்டல்லேருந்து வர வழியில் அந்த ரிவர் இங்கே ஓடுது. எவ்வளோ அழகாக, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, எவ்வளோ கலர் பாருங்களேன். அப்படியே க்ரீன் கலரில் அந்த மரத்துக்கும் அதுக்கும் வந்து அவ்வளோ ஈக்குவலாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ரிவர் தான் இது. யொசமெட்டி எப்படின்னு உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கண்ணுக்கெல்லாம் விருந்துதாங்க. நம்ம என்ன தான் யொசமெட்டி ஃபால்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னாலும் போகிற வழியிலேயே நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இயற்கையோட நிறைய அழகான விஷயங்கள் எங்களோட கண்ணில் பட்டுச்சு. முடிஞ்ச அளவு அதெல்லாம் வந்து நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். இது வந்து சீஷோர் மாதிரி ஒரு லேக்கோட அந்த கரையில் வந்து உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற இடம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். அழகாக ஸ்டோன்ஸ் போட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பிளேஸு. அழகான இடம், அமைதியான இடம், நல்ல சில்லுன்னு காற்றோட, நீர்நிலைகளோட, மலைகளோட, மரம் செடி கொடிகளோட எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா. ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கணும் அப்படின்னா, அமைதியாக வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வரலாம். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்படியே ஒரு ரிலாக்ஸாக அப்படியே இங்கே ஒரு பாயை போட்டு படுத்து தூங்கலாம் போல், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இங்கே. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அப்படியே ரசிச்சுக்கிட்டு மெதுவாக இவ்வளோ அழகான பிளேஸ்லாம் இங்கே இருக்கும்னு நினச்சி நாங்கள் பார்க்கல. ஜஸ்ட்டு அதுவும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. எது இருந்தாலும் சஸ்பென்ஸாக அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். மலைகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பார்த்தா இங்கே ரொம்ப ரொம்ப அழகான பிளேசஸ்லாம் இருக்குது. வரலாம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட இங்கே வரலாம், தப்பே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ். இன்னும் நிறைய 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 விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஸ்டே டியூன். நம்ம வந்து ஒரு வழியாக இப்போ தான் வந்து என்ட்ரு ஆகிருக்கோம். யோசமேட்டை வேலி ஃபால்ஸ், மெயின் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து ஒரு 1 மைலில் நம்ம வந்து ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். 1 மைல்லையே டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இங்கேயே எங்களுக்கு சத்தம் கேட்குது, ஃபால்ஸோட சத்தம். இது வரலும் ஷார்ட்டாக நல்ல ஒரு சின்ன ஃபால்ஸ் தான் பார்த்தோம். பட் அது பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம்.
no lo había visto. Ya era que para darle ahí va a ser el problema. Nosotros tratamos de ayudarla. El pozo, papá, no sé, una muchachita. Venga para el agua que se va a hacer. யோசெமிட்டி ஃபால்ஸ் பார்த்துட்டு எங்கே வேக வேகமாக வெளியில் வரோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது இந்த காட்டுக்குள்ளே. அதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாகவே அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். டாடா, பாய் பாய். Thank you.